வெல்கம்ஸ் டு VRN JMPS சேனல். இந்த வீடியோவில் நம்ம சர் ஐசக் நியூட்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஐசக் நியூட்டன் 1642 இங்கிலாண்டில் பிறந்தவர். இவருடைய தந்தை முன்பே இருந்ததுனால 3 வயதிலேயே இவருடைய தாயார் மறுமணம் செய்துக்கிட்டார். இளம் வயதிலேயே இவருடைய வளர்ப்பு தந்தை இவரை வெறுத்து ஒதுக்கினார். குழந்தை பருவம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்ததில்லை. தனது பாட்டியிடம் தங்கினார். தன்னுடைய 12 வயதில் பள்ளியில் சேர்ந்தார். இவர் படிப்பில் பின்தங்கிய சாதாரண மாணவராக இருந்தார். பள்ளி பாடத்திற்கு பதிலாக படம் வரைதல், பட்டம் செய்கிறதுல ஆர்வமாக இருந்தார். தனது பாட்டியோட நிலை அறிஞ்சு தனது தீவிர முயற்சினால் படிப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதம், இயற்பியல் ஆகிய பாடங்களில் தனித்திறமை பெற்று சிறந்த மாணவனாக விளங்கினார். பல்கலையில் படிக்கும் பொழுது கணித சூத்திரங்களையும் ஈருறுப்பு தொடர் தேற்றங்களையும் கண்டுபிடிச்சார். இயற்கையை அறிந்து கொள்ள ஆற்றல் வாய்ந்த கணித முறையான வகையீட்டு எண்கணிதம், தொகையீட்டு எண்கணிதம் ஆகியவற்றை கண்டுபிடிச்சார். இந்த கண்டுபிடிப்பு இயற்பியலில் கணித முறையை பயன்படுத்த உதவுனுச்சு. தனது படிப்பின் போதே ஒளியின் இயல்பு பற்றி ஆய்வு செஞ்சார். வானிலையில் எப்படி தோன்றுகிறது என்பது முதன்முறையாக கண்டுபிடிச்சு உலகிற்கு தெரிவித்தார். 1668 பிரதிபலிப்பு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சார். இது விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பயன்பட்டது. தமது 27வது வயதில் தான் படித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். சர் ஐசக் நியூட்டனோட புவியீர்ப்பு விசை குறித்து கண்டுபிடிப்பு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. பொருள்களில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசையானது அதோட அளவிற்கும் தூரத்திற்கும் ஏற்ப மாறுபடுகிறது அப்படிங்கிறத நிரூபித்தார். இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை பற்றிய விதிகளை வகுத்தார். முடக்கம், பொருளின் எடை, அந்த பொருள் மீது செயல்படும் விசை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி ஒரு விதியை உருவாக்கினார். அது மீட்டல் விதி அப்படின்னு அழைக்கப்படுது. கணித விதிகள் வானவியல் துறை, பொருளியல் துறை, ஒளியியல் ஆகியவைகளை குறித்து ஆய்வுகள் எழுதி வெளியிட்டார். இவர் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் பல சிக்கல்களை தீர்க்க வைக்கவும் உதவுகிறது. இயற்பியல் அறிஞர், வானவியல் ஆராய்ச்சியாளர், கணித மேதை, இயக்கவியலை உருவாக்கியவர். மேலும் மனித குல வரலாற்றில் இதுவரை தோன்றிய அறிவியல் அறிஞர்களில் சிறந்தவர் என புகழப்படுகிறார். 1672 ராயல் கழக உறுப்பினரானார். FRS 1703 ராயல் கழகத்தோட தலைவரானார். இவர் 1727 தனது 84வது வயதில் காலமானார். இங்கிலாந்து நாட்டில் முக்கிய பிரமுகர்களை அடக்கம் செய்யப்படும் வெஸ்ட் மினிஸ்டில் கல்லறையில் இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அறிவியலில் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச சர் ஐசக் நியூட்டனோட வரலாறுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சில மோசமான சூழ்நிலைகளை சிரமப்பட்டு கடந்து வந்து அந்த சோதனைகளையும் சாதனையாக ஆக்கி காட்டியவர். இதிலிருந்து நமக்கு கற்றுக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த கருத்துகள் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளால் சில மனிதர்களும் சரி, மாணவர்களும் சரி படிக்க முடியாமல் போயிடுறாங்க. தன்னுடைய லட்சியங்களை அடைய முடியாமல் போயிடுறாங்க. சூழ்நிலைகளை காரணம் காட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை காரணம் காட்டக்கூடாது. எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த வித சூழ்நிலைகளை கடந்து வந்தும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு முன் உதாரணமாக இருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.